ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். 7 மணி ஆயிடுச்சுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் இது அனுகூலமான நேரம். இந்நேரமே நீங்க தூக்கத்திலிருந்து எழுந்து தேவனை துதித்திருப்பீங்க நினைக்கிற ஒரு சிறிய தியானம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வசனத்தை தியானிக்க போகிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை கொடுத்து உம்மை துதிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. உயிரோடு இருப்பவர்கள் அல்லவா உம்மை துதிக்க முடியும், மரித்தோர் இல்லையே. ஆமா ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னுடைய ஜீவன் உள்ளளவும் உம்மை துதிப்பேன் என்ற சங்கீதக்காரனைப் போல எல்லா நேரத்திலும் உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னங்க, எல்லா நேரத்திலும் எப்படி துதிக்க முடியும்? எல்லா நேரத்திலும் நம்ம தேவனை துதிக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு கேட்காதுல்ல. கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க டைப் பண்ணுங்க, நீங்க ரெஸ்பாண்ட் ஆகுங்க, எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு தெரியப்படுத்துங்க. எவ்வளவோ பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். தேவனிடத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அவர் தருகிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களிடத்துல கொண்டு வருகிறேன். நீங்க அநேகர் பார்க்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். நீங்க இதுவரை ஒரு முறை கூட எங்களுக்கு தெரியப்படுத்தலனா இன்றைக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கூட தெரிவிங்க. ஏன்னா உங்களை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று, கூடுமானால் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கெட் டுகெதர்ஸ் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறோம். வசனத்தின் மூலம் பலப்படுகிறவங்களை நேரில் பார்த்து முகமுகமாய் அவர்களுக்கு போதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு என்று என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்கிறேன். முதல்ல தேவனுடைய ஊழியம் செய்வதே பெரிய பாக்கியங்க. அது என்னமோ பணம் சம்பாதிக்கவோ அல்லது பெயர் புகழ் வருமென்றோ இல்லை, என்னை நேசித்து தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய அன்பை பிரசங்கிப்பதே உண்மையான ஊழியம். ஆண்டவர் காட்டின எடுத்துக்காட்டை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவர் மூலமாய் கிடைக்கும் அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை குறித்து அவருடைய நாமத்தை அறியாதவர்களுக்கு தெரிவிப்பது, அவரை அறிந்தும் பின்வாங்கி போனவர்களை, விழுந்து போனவர்களை, காணாமல் போனவர்களை ஆண்டவருக்காக திரும்ப சம்பாதிப்பதையே இந்த காலத்தில் நான் முக்கியமான ஊழியமாக நினைக்கிறேங்க. புதிய ஆட்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை விட இருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற பரிபூரணமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவங்களாக இருந்தா அந்த தாக்கம் அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பும் என்பது நம்மால உணர முடியும். உங்களுக்குள்ள கிறிஸ்துவ மற்றவங்க பார்க்க முடியலன்னா உங்க பக்தி வீணுங்க. உங்களுக்குள்ள வித்தியாசம் காணப்படாவிட்டா நான் கிறிஸ்தவன், ஆண்டவரை நம்பினேன் என்று சொல்லுவது வேஸ்டுங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் அப்படின்னா அங்க இருக்கிற அதிகாரிகள், பெரியவங்க, அந்த எருசலேமில் இருக்கிறவங்க பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாத பேதமையுள்ளவர்கள் என்று அறிந்து ஆச்சரியப்பட்டு, என்னங்க அவங்க என்றா பப்ளிக், அவங்கள சுற்றி இருக்கிற ஜனம் பேதுரு மற்றும் யோவானின் தைரியத்தை பார்த்து அவங்க தைரியத்தை பார்த்தாங்க. ஆமா, உங்களுக்கு தைரியம் இருக்கா? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று வெளிப்படையாக சாட்சி கொடுக்கக்கூடிய தைரியம் இருக்கா? முதல்ல நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளவே வெட்கப்படுகிறவங்களா இருக்கிறீங்க. என்னங்க, அது என்னமோ நீங்க இழந்து போனவன் என்பது போல, நான் கிறிஸ்தவன் என்பது போல பின்வாங்கி பயத்தோடு சொல்றது என்ன? ஆமா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன். இது ஜாதி இல்ல, குலம் இல்ல, மதம் இல்ல. கிறிஸ்துவ போல வாழ்கிறவங்க கிறிஸ்தவங்க. இது நம்ம வைத்துக் கொண்ட பெயர் இல்ல. அந்த காலத்தில் அந்தியோக்கியாவிலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்படியே இயேசுவை போல வாழ்வதை பார்த்து ஆண்டவரை போலவே வியாதியஸ்தரை குணப்படுத்துவது, அசுத்த ஆவிகளை துரத்துவது, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது, அதிகாரத்தோடு பிரசங்கிப்பது, பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடப்பதை பார்த்து இவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க, இவங்க கிறிஸ்தவங்க என்றாங்க. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல வாழ்கிறவன், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிறவன்.
கிறிஸ்துவை உடையவன் என்று அநேக விதத்திலே நாம் அர்த்தம் சொல்லலாம். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தா நீங்க தைரியமா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். இன்ஸ்பைட் ஆஃப் நமக்கு இருக்கிற பலவீனங்கள் எவ்வளவு இருந்தாலும், நம்ம இந்த உலகத்தில் ஏழையா இருந்தாலும், படிப்பில்லாதவங்களா இருந்தாலும், தைரியம் இல்லாதவங்களா இருந்தாலும், பலவித காரியங்கள்ல நம்ம நிறைவுள்ளவர்களா இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவை கொண்டிருந்தா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்தாரே தவிர பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. ஒரு பாவி பயந்தாங்கோலி. தப்பு செய்தவன் எப்பவும் பாருங்க பயந்து கொண்டு பயமா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவ உடையவங்க தைரியமா இருப்பாங்க. அவர்கள் யோவானின் பேதுருவின் தைரியத்தை பார்த்த பொழுது அவர்கள் படிப்பறிவில்லாத பேதமையுள்ளவர்கள் என்று அறிந்து, படிக்காதவங்க, அவங்க சாதாரணமானவங்க, அவங்க வெறும் மீன் பிடிக்கிறவங்க, அவங்க மொழி அவங்க பாஷை கூட ரொம்ப சாதாரணமானது, நாகரீகத்தில் தேறினவங்க இல்ல, ஆஃப்டர் ஆல் சாதாரண மீனவங்க. இந்த பேதுரு யோவானும் நம்ம பகுதியில மீன் பிடிக்கிறவங்க தானே. அந்த கடலுக்குள்ள சென்று இரவெல்லாம் வலை வீசி வயிற்றை நிரப்புகிறவங்க தானே. இவங்களுக்கு என்ன இவ்வளவு தைரியம்? இவங்களுக்கு எப்படி இவ்வளவு அதிகாரம்? இவங்க வார்த்தைங்க என்ன இவ்வளவு தெளிவா இருக்கு? இவங்க வாக்குல எவ்வளவு சக்தி இருக்கு என்று சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியமாயிட்டாங்களாம். படிக்காதவர்கள் என்று அறிந்து ஆச்சரியப்பட்டு, எப்ப இவங்க யாருக்கும் தெரியாம படிச்சுட்டாங்க? எங்க ட்ரைனிங் ஆனாங்க இவங்க? இன்றைக்கு பாருங்க, பேச்சு திறமை வேணும்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போறவங்க இருக்கிறாங்க, லாங்குவேஜஸ் கத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, இசை கற்றுக்கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்க, மேனர்ஸ் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க இருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸிங் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு போக அந்த ஆக்சென்ட்ல பேசும்படியா அதற்கென்று சில கோர்ஸ் படிக்கிறாங்க. அப்போ இந்த மீனவர்கள் ரொம்ப சாதாரணமான பேச்சு வழக்கத்துல பேசுறவங்க, இவங்க தைரியமா இருக்கிறாங்க. இவங்க வேர்ட்ஸ், இவங்க வார்த்தையில தெளிவாக இருக்கு, வல்லமை இருக்கு. எங்களுக்கு உள்ளதே உனக்கு கொடுக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடவென்றால் யார் வேணாலும் கத்தலாம் இப்படி. ஆனா அந்த வார்த்தையை கேட்ட பிறப்பிலிருந்து ஊனன் எழுந்தாங்க, நடந்தான். அதை பார்க்கிற மனுஷங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க சாதாரணமானவங்கள? இவங்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த பலம்? எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? எங்கிருந்து வந்தது இந்த அதிகாரம்? எங்கிருந்து வருது இவங்களுக்கு இவ்வளவு சக்தி என்று அவங்களுக்கு அவங்களே கேள்வி கேட்டு திரும்ப அவங்களே பதில சொல்லிக் கொள்ளுகிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க. ஓஹோ, இவங்க இயேசு ஆண்டவரோடு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தாங்க, இவர்கள் கிறிஸ்துவை உடையவங்க, இவங்க கிறிஸ்துவை போல வாழ்கிறவங்க, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படியாக வாழ்கிறவர்கள் என்று அவங்களுக்கு அவங்களே புரிந்து கொண்டாங்க. நம்ம யாராவது பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற மேன்மையாவது, நம்ம டீசன்சியாவது, நம்மளுடைய உத்தமத்தையாவது, அல்லது நம்ம விசுவாசத்தையாவது, நம்ம பக்தியாவது, நமக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களாவது கவனிக்கிறவங்க இவங்களுக்கு எங்கிருந்து வந்தது இதுன்னு கேள்விக்கு, ஓஹோ இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்கல்ல என்று பதில் சொல்லும்படிக்கு நம்ம சொல்ல தேவையில்லைங்க. நாம வாழ்கிறோமா? நம்ம அந்த நிலையில இருக்கிறோமா? உங்களை பார்க்கும்போதே நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவர் என்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க அறிந்து கொள்ளும்படி உங்க முகத்தின் வெளிச்சத்துல கிறிஸ்துவனுடைய குணங்கள், அவருடைய மகிமை காணப்படுதா? ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவங்க ஆண்டவரை போல இருப்பாங்க. குடிக்கிறவங்களோட சகவாசம் இருக்கிறவங்க குடிகாரங்க தான் ஆவாங்க. விபச்சாரரோடு சேர்ந்து இருக்கிறவங்க அப்படிப்பட்ட மோசமான காரியங்களை தான் செய்வாங்க.
தமிழ் மொழியில பேசுறவங்க கூட சகவாசம் இருக்கிறவங்க தமிழ்ல பேசுவாங்க. இதே கெட்ட வார்த்தை அவங்க பேசுறவங்களோடு சகவாசம் இருந்தா அந்த கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க, இல்லையா? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவங்களோடு நம்ம நேரம் செலவிட்டா, ஜெபிக்கிறவங்க கூட நம்ம நேரம் செலவிட்டா, நம்ம கூட ஜெபிக்கிறவங்களா மாறிடுவோம். அதற்கு தான் உன் வாலிப இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் அன்பும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அடையும்படிக்கு நாடு என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்குள்ள கிறிஸ்துவ பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு அநேகர் தேவனுக்காக வாழ்கிறவங்களை பார்த்து மனைவியுடைய விசுவாச வாழ்க்கையும் பக்தி வாழ்க்கையும் பிராக்டிக்கலா கண்களார பார்க்கிற கணவர் அவரால் மறுக்க முடியாது. ஏசாண்டவருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுகிறாரு. உன் கர்த்தர் எனக்கும் வேண்டும் என்று நம்பிக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவில் இருக்கிற விசேஷம் நமக்குள் காணப்படும் போது உன் தேவன் எனக்கு வேணும்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரா? யாரை வெளிப்படுத்துகிறோம்? யாராவது எப்பயாவது உங்களை இயேசுவை போல பேசுறீங்க, இயேசுவை போல நேசிக்கிறீங்க, ஆண்டவரை போல மன்னிக்கிறீங்க, இயேசுவை போல ஜெபிக்கிறீங்க என்று சொல்ல முடியுமா? அநேக முறை நம்மை இப்படி சொல்லுவாங்க, பேய் மாதிரி பேசுற, சாத்தான போல பேசுற, நீ என்ன பிடிச்சிருக்கோ உனக்கு? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில யார் பார்க்கறாங்க? ஆண்டவர் இல்லையே. நேற்றைய அனுதின தியானம் நீங்க கேட்டிருந்தா, என் நிமித்தம் உம்மை தேடுகிறவர்களுக்கு அவமானம் வராதபடிக்கு செய்யுங்கப்பா என்று தாவீது செய்த ஜெபம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் செய்யணுங்க. நமக்குள் கிறிஸ்து காணப்படணும், ஆண்டவருடைய சாட்சிகளா வாழணும். அதற்கு பெருசா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. டோன்ட் ஆக்ட். மாயமாலம் வேண்டாங்க. இட்ஸ் ரியல். உங்க வாழ்க்கையில கிறிஸ்து காணப்படுவார். கிறிஸ்துவோடு இவங்க இருந்தவங்கன்னு இவங்க அறிந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டு எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. நம்ம தான் நம்ம பெருமையை பேசுறோம் தவிர, தேவன் செய்த காரியத்தை இவங்க செய்த ஜெபத்தின் மூலம் பெற்ற அந்த விடுதலையை பார்த்தவங்க என்னங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவன் சுகம் பெற்றான் என்று அவங்க சொன்னபோது, அந்த சுகம் பெற்றவன் அவங்க பக்கத்திலே இருந்ததுனால உயிர் சாட்சியா அவங்களால எதுவும் சொல்ல முடியல. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. நீங்க எவ்வளவு பெருமை பேசினாலும் அதன் பிரதிபலன் உங்களுக்குள்ள தெரியணும். அதனுடைய கனி உங்களுக்குள்ள தெரியணும். உங்க பக்தி வார்த்தையில இல்ல, கிரியையில காணப்படணும். உங்க தைரியம் சும்மா பேச்சுல மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்குள் இருக்கிற விசேஷத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்க வேண்டும். அன்றைய ஜனங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு காரணமா இருந்தாங்க பேதுருவும் யோவானும். இன்றைய விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நம்ம கிறிஸ்துவை நமக்குள் காட்ட முடியுதா? உங்களை நம்பி யாராவது உங்க ஆண்டவரை பத்தி எனக்கு சொல்லுவீங்களா? உங்க கர்த்தருடைய நாமத்துல எனக்காக நீங்க ஜெபிப்பீங்களா என்று கேட்கிற நிலைமையில இருக்கிறீங்களா? இல்லனா உங்க பக்தி சரியில்லைன்னு அர்த்தங்க. உங்களுக்குள் கிறிஸ்துவை மற்றவங்க பார்க்க முடியலன்னு அர்த்தங்க. நீங்க கிறிஸ்துவுடனே இல்லைன்னு அர்த்தங்க. இப்ப எங்கங்க கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு கேக்குறீங்களா என்ன? ஆமா, அவர் வசனம் நம்ம கையில இருக்கு. அவருடைய நாமத்துல ஜெபித்தா அவரோடு கூட உறவாடுகிற அனுபவத்தை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கிறவங்க ஆண்டவரோடு உறவாடுகிறவங்களா இருப்பாங்க. ஜெபத்தோடு கூட அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செய்கிற ஒவ்வொரு செயலும் வாய்க்குமாகவே அவங்க கிரியையில, அவங்க வார்த்தையில, அவங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதங்களை மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க பார்க்க முடியும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே அன்புள்ள தகப்பனே, எங்களுக்குள் உம்மை காட்டக்கூடிய விசுவாச வாழ்க்கையும் தைரியமும் ஞானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அன்பு கொடுங்கப்பா. நாங்கள் நம்பின தேவனுடைய
வல்லமையும் தாக்கமும் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து அநேகருக்கு வழிகாட்ட உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாக, கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த மெசேஜஸ் எல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமான பதில்களை நமக்கு கொடுப்பார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண, உங்க விவரங்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமைங்க. இன்றைக்கு மிட் வீக் பிரேயர் சர்வீஸ் நம்ம சர்ச்ல இருக்கு. சபையார் கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க நீங்க உங்களுடைய சபைகளுக்கு போங்க அல்லது எங்களோட சேர்ந்து உபவாச கூட்டத்துல நீங்களும் ஜெபிங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற செப்டம்பர் 24ஆம் தேதி மும்பையில் ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். இது ஒரே செஷனாக நடக்கும். மாலை 5 மணி முதல் 10 மணி வரை நடக்கவிருக்கும் இந்த விசேஷமான கூட்டத்துக்கு உங்களை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தேவனுடைய செய்தியோடு உங்களிடத்துக்கு வருகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் வந்து கலந்து கொள்ளும்படி வரவேற்கிறோம். இந்த விசேஷமான கூட்டத்தில் தேவன் தம்முடைய அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய ஒவ்வொரு கட்டுகளும் உடைக்கப்படும். நம் வாழ்க்கையில வேண்டிய விடுதலையை, வெற்றியை பரிசுத்த ஆவியானவர் தருவார் என்று விசுவாசத்தோடு உங்களிடத்துக்கு வருகிறோம். இந்த விசேஷமான மீட்டிங்காக நாங்க சென்னையிலிருந்து மும்பை புறப்பட்டு வருகிறோம். மும்பையில நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த விசேஷமான கூடுகையில வந்து கலந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. உங்களுடைய பாரங்களுக்காக நேரடியாக வந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் அந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை, ஆச்சரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வாங்க. தேவ ஆவியானவருடைய வல்லமையான காரியங்களை அன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த விசேஷமான கூட்டத்துக்கு உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் கொண்டு வாங்க. கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.